வாடா பாஸ்கரா, வா. ரதி, ரதி, சீக்கிரமா. இவர்தான் அங்கிள் பாஸ்கர். ஹலோ. ஹலோ. நல்லா வளர்ந்துருக்கால. ஆமா, சின்னவங்க அவ ஹாஸ்டல்ல இருக்கா. பரீட்சை நடந்துட்டு இருக்குல்ல, அடுத்த வாரம் வந்துருவா. நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆடு, டிஃபன் சாப்பிடணும். சீக்கிரம் போமா, ரூம காட்டு. வாங்க. முதலாளி, அதையும் போட போறீங்க? டாடி, உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க இருந்து போக எனக்கு மனசே வரல. உங்களையெல்லாம் விட்டு எப்படிதான் இருக்க போறணும்? ரதி ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிட்டா. வாங்க. அந்த சிங்கப்பூர் கிழவன் சொன்ன கதையை கேட்டியா? இங்க இருந்து போறதுக்கு மனசே வரலையா. எப்படித்தான் இருக்க போறோங்கிறான். எல்லாம் நம்ம ரதிய பார்த்தே சொல்றான். இந்த காலத்துல வயசானவங்க நம்பவே முடியாது. இங்க பாரு பார்வதி, இந்த காலத்துல வயசானவங்களை எப்பவும் நம்பிடாத. என்ன மாதிரி வாலிப பசங்களை நம்பு. என்ன கட்டிக்கிட்டேன்னா 16 பெத்து தெருவாழ்வு வாழலாம், தெரியுமா? உன்னை நம்பினா தெருவாழ்வுதான் கிடைக்கும். நம்ம ரதி பாப்பாவுக்கு நிச்சயம் பண்ண பையன், அவன் வர லேட் ஆகும். அதனால கல்யாணத்தை தள்ளி போட வேண்டி வரும். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை தள்ளி போட்டா நல்லா இருக்குமாயா? ஏன் லிஸ்ட்ல அதை விட நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க. இல்லையா, எனக்கு அந்த பையனையும் அவன் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எதுக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணலாமே, என்ன சொல்ற? அதுவும் சரிதான். அப்ப நான் வரட்டுங்களா? 55 வயசு குமரனுக்கு 16 வயசு கழுவியை தேடணும். உனக்கு அந்த கமிஷனும் கிடைக்க போறது இல்ல.
நில்லு அங்கே. எங்க போயிட்டு வர? ஒன்னதான் கேக்குறேன். பிரபாகர், இதோ வந்துட்ட முதலாளி. டிரைவர்கிட்ட வண்டி எடுக்க சொல்லு. சரிங்க ஐயா. வண்டி எடு. நிச்சயமா ஏதோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? ஓபி ரூம்ல ரதி இருந்ததை நம்ம முதலாளி பாத்துட்டாரு. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாம் வேலையெல்லாம்? வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா நீ? சௌமியா அம்மா மாதிரி இல்ல ரத்தியம்மா. அவங்கள எப்பவும் கவனிச்சுட்டே இருக்கணும். இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பாதை மாதிரி போயிடுவாங்க.